ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நாளிலும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாரார். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, ஆண்டவர் நமக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து அவருடைய சமூகத்தில் வரும்படியாக, அவருடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் நாம் அமர்ந்திருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் நாம் வந்து அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆண்டுடைய திரு சமூகத்தில் ஒரு விசை நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். நம்முடைய குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். வேதம் சொல்லுகிறது போல நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். எல்லாரும் நாம் சேர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சொல்லலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி ஆண்டவர், நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து கடந்த வாரம் முழுவதிலும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தயவினால் ஒரு புது வாரத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் இதை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும் சுவாமி. இப்பொழுது ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய கரத்தில் வைக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் தங்கியிருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய ஆடி பாய்ந்த கரத்தினாலே தொடுவீராக. தேவையான எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் உடைய மக்களுக்கு தந்து ஆண்டவர் நீரே வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் தடைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். அதே போல பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தை அனைத்தும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 25வது பாடல், ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே என்ற பாடல். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக.
உம்மையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே அல்லல் யாவும் மறுத்தீரே. அலைந்த எனையும் மீட்டீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே அம்பரவுந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே அம்பரவுந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் நீந்தீரே எம்பரா எல்லாம் நீந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னா எமக்கும் நீர்தானே மன்னா எனக்கும் நீர்தானே. என்னாலும் எங்கள் துணை நீரே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய் அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உமையே துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நாம் முறைமுறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட சங்கீதம் 2ஆம் சங்கீதம். நாம் யாவரும் 2ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிக்கலாம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகும் அவர் அபிஷேகம் பண்ணினோருக்கு விரோதமாகும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள்.
அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி புயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதி தருவாராக. ஆமென். இந்த நேரத்திலும் மிஷனரி சர்தியை நாம் கேட்கலாம். இன்றைக்கு நாம் காண இருக்கும் மிஷனரி ஹென்றி மார்ட்டின். பிறப்பு 18/2/1781, இறப்பு 16/10/1812. பல நாடுகளுக்கு மிஷனரியாக போவது சில மிஷனரிகளின் சாதனை. அதிலும் பல மொழிகளை கற்றுக்கொண்டு அம்மக்களுக்கு மொழி தொண்டாற்றுவது ஒரு சில மிஷனரிகளின் பெரிய சாதனையாகும். அப்படிப்பட்ட சாதனை படைத்த மிஷனரிகளில் ஹென்றி மார்ட்டின் ஒருவர். ஹென்றி மார்ட்டின் இங்கிலாந்தின் கார்ன்வல் மாகாணத்தில் 1781ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி பிறந்தார். இவரின் தந்தை ஜான் மார்ட்டின். இவர் ஒரு சுரங்க ஏஜென்ட்டாக இருந்தார். ஹென்றி மார்ட்டின் தன் கல்லூரி படிப்பை புனித ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜில் முடித்தார். இவர் வக்கீலாக போக நினைத்தார். ஆனால் 1802இல் சார்ல்ஸ் சிமியோன் என்பவர் வில்லியம் கேரியை குறித்தும் தனி மனிதராக அவர் இந்தியாவில் செய்த மிக சிறந்த இறைப்பணியை குறித்தும் பேச கேட்டார். பின்னர் டேவிட் பிரெனார்ட் அமெரிக்க பழங்குடியினர் மத்தியில் அவரின் இறைப்பணியை பற்றி படித்து தெரிந்து கொண்டார். இதன் விளைவாக தானே மிஷனரியாக போக தீர்மானித்தார். 1803 அக்டோபர் 22ஆம் தேதி மார்ட்டின் உபதேசியாராக நியமிக்கப்பட்டார். சில காலம் சென்ற பின் தன்னையும் திருமணமாகாதிருந்த தன் சகோதரியையும் கவனித்து கொள்ள அவர் வருமானம் ஈட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். இதனால் இவர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் பாதிரியாக பொறுப்பெடுத்து 1805 ஜூலை 5ஆம் தேதி இணைந்தார். 1806 ஜனவரி 8ஆம் தேதி பிரிட்டிஷ் படைகள் யுத்தம் செய்யும் இடத்தில் இவர் இருக்க நேர்ந்தது. அந்த வீரர்கள் காயப்பட்டு வேதனையோடு இருப்பதைக் கண்டு மனம் வெதும்பினார். இதை பற்றி தன்னுடைய நாட்குறிப்பில் எழுதும் பொழுது, இங்கிலாந்து இராணுவத்தை அனுப்பி தன் கோர கைகளால் உலகின் தூரமான இடத்திலுள்ள பகுதிகளை பிடிப்பது பெருமையை கொடுக்காது. மாறாக தன் சபையின் ஊழியர்களை அனுப்பி சமாதானத்தின் நற்செய்தி அறிவித்தால் அதுவே மேன்மையாக இருக்கும் என்று எழுதினார். ஹென்றி மார்ட்டின் 1806ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியா வந்தபொழுது செராம்பூர் அருகில் அட்தீன் என்னும் இடத்தில் தங்கினார். அங்கிருந்து தினாப்பூர் என்ற இடத்துக்கு போனார். சில மாதங்களில் அங்கு அவர்கள் மொழியிலேயே ஆராதனை நடத்த ஆரம்பித்தார். இவர் மொத்தம் 5 பள்ளிகள் நிறுவினார். 1809இல் கான்பூர் சென்றார். அங்கு தன் இருப்பிடத்திலேயே பல எதிர்ப்புகளின் மத்தியில் ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நற்செய்தி அறிவித்தார். இவர் பல மொழிகளை கற்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். இந்தி, வங்காளம், பாரசீகம், சமஸ்கிருதம், அரேபியம் போன்ற மொழிகளை கற்று அம்மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். புதிய ஏற்பாட்டின் இந்துஸ்தானி பிரதியை மறுசீரமைத்தார். புதிய ஏற்பாட்டை பாரசீக மொழியிலும் அரேபிய மொழியிலும் மொழிபெயர்த்தார். 1810 அக்டோபர் 1ஆம் தேதி கான்பூரில் இவரின் உழைப்பின் பயனாக ஒரு ஆலயம் திறக்கப்பட்டது. இதனிடையே
இவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் இவர் கடல் பயணம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டார். இவர் பெர்சியாவுக்கும் அதன் பின் அரேபியாவுக்கும் போக விரும்பினார். தனது 30ஆம் வயதில் அவர் மும்பை வந்து சேர்ந்தார். பின்னர் அவர் ஈரானில் சிராஸ் என்னும் இடத்திற்கு வந்தடைந்தார். இங்கு சூஃபி, முகமதியர், யூதர்கள் மற்றும் யூத இஸ்லாமியர்கள் ஆகியோர் மத்தியில் கலந்துரையாடல் மூலம் இயேசுவை அறிவித்தார். பின்னர் தபரிஸ் என்ற இடத்திற்கு சென்று அதன் தலைவருக்கு தாம் மொழிபெயர்த்த புதிய ஏற்பாட்டை கொடுத்தார். இந்த காலகட்டத்தில் அவர் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டார். சற்று சுகமடைந்த பொழுது அவர் பல இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டார். அந்த நாட்களில் பிளேக் நோய் அதிகமாக பரவி கொண்டிருந்தது. இதனால் டோக்காட் என்னும் இடத்தில் தங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இவர் 1812 அக்டோபர் 16 அன்று தனது 31வது வயதில் மரித்தார். நான் தேவனுக்கு என்று நெருப்பாய் எரிந்து போகட்டும். ஹென்றி மார்ட்டின். ஆண்டவரே, எனக்கு பெலன் இருக்கும் போதே உமக்காக பலன் கொடுக்க என்னை பயன்படுத்தும். ஆமேன். நாம் யாவரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து ஆராதித்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் வாய் திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, உன்னதமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். சர்வ அதிகாரம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எப்போது எங்களோடு கூட இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணினவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. சங்கீதக்காரன் சொல்கிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை என்னையும் தம்முடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து இம்மட்டும் பாதுகாத்து நம்மை நடத்தி வருகிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவருடைய மகிமையை சொல்லும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் கடந்து வந்த பாதைகளிலே கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவன் தந்தீரேப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மோடு கூட இந்த வருடத்தை துவக்கினவர்கள், நம்மோடு கூட இந்த மாதத்தை துவக்கினவர்கள் எத்தனையோ பேர் நம்மோடு கூட இல்லை. எல்லாரும் நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருந்து நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க. நீர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் பாதுகாத்து நம்மை அவர் வழி நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ தீங்குகள், ஆபத்துகளும், நாசங்களும், மோசங்களும் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்க ஆண்டவர் நம்முடைய வழியில நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் பாதுகாத்து இருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வினாடி கர்த்தர் நம்மை கைவிட்டு இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடலை, ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்தலை. கர்த்தர் நம்மை ஒருபோதும் சத்துருக்களுக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு நிற்க அவர் விடவே இல்லை. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உன்னதமான ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார், அவர் நம்மை பலப்படுத்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நமக்கு தேவையான அத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில தந்து நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே
நம்மை ஒப்பு கொடுப்போம். வேதம் சொல்லுகிறது போல பகலிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்று சொன்னவர் அவருடைய செட்டைகளிலே நம்மை மறைத்திருக்கிறார். அவர் இன்னும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அவர் இன்னும் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் இன்னும் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். சத்ரு நம்மை தொட முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, சத்ரு என்னை தொட முடியாது, சத்ரு என்னை மேற்கொள்ள முடியாது, சத்ரு எனக்கு தீங்கு செய்ய முடியாது. அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. பயத்தெல்லாம் எடுத்து போடட்டும். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகிமை இந்த நேரத்தில் நம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லா பயத்தின் ஆவிகளை கர்த்தர் இந்த நேரத்தில் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது போல நாம் திரும்பவும் பயப்படுவதற்கு பயமுள்ள ஆவியை தேவன் நமக்கு தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பெரிய சுலாக்கியம். ஹல்லேலூயா. உணர்ந்தவர்களாய் நாம் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமும் என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சிட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சிட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரம், இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுங்க, அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, தேவனுன் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார்.
அவருடைய சட்டைகளின் நிழலிலே நம்மை மறைக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். புகழால் மூடுவார் திரும்ப, அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளிலே, அவருடைய மறைவிலே நாம் இருக்கிறோம். அவருடைய மகிமையுள்ள சமூகம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தனிமையா இல்லை. நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாம் வெட்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் குறைபட்டவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிற தேவன், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்ற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நிறைவேறி இருக்கிறது. எவ்வளவோ மரணங்கள், எவ்வளவோ ஆபத்துகள், விபத்துகள், நாசங்கள், மோசங்கள், வியாதிகள் நம்மை சுற்றிலும் நெருங்கி கொண்டு வந்த பொழுதும் ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்தாதபடி, கைவிடாதபடி அவர் பாதுகாத்தாரே. அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இதுவரைக்கும் நடத்தினவரே, இன்னும் நீர் நடத்துவீர். இதுவரைக்கும் பாதுகாத்தவரே, இன்னும் நீர் பாதுகாப்பீர். இதுவரைக்கும் ஆசீர்வதித்தவரே, இன்னும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். இதுவரைக்கும் உதவி செய்தவரே, இன்னும் பெரிய காரியங்களை நீர் எங்களுக்கு செய்வீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்ற வார்த்தையின்படியே ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி எங்களை நீர் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த உன்னதமான ஆண்டவர் தொடர்ந்து நீர் எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்கள் எல்லாரையும் உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறவர். நீரே கிருபையாக இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவரை நீர் தொடுவீரா. ஆண்டவரே ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீரா. உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்த மக்களுடைய முகங்கள் பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறது போல இந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்வை ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் வாழட்டும் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்வில உம்முடைய மக்கள் நன்மைகளை கொண்டு வருகிறவர்களாய் நீர் மாற்றுவீரா. ஒரு நாளும் சத்துருடைய விருப்பத்திற்கு நீர் எங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டீர் ஆண்டவரே. நீரே நடத்தும், நீரே நடத்தும். கிருபையை தார். குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீரா. எல்லா குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. குறைகளெல்லாம் மாறட்டப்பா. எல்லா குடும்பங்களும் கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற குடும்பங்களாய் நீர் மாற்றுவீராக. எல்லா குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்படட்டப்பா. பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் நீர் சந்திக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டப்பா. ஞானத்திலே, வளர்த்தியிலே, தேவ கிருபையில, மனுஷ தயவில எங்களுடைய பிள்ளைகள் அதிகமாக விருத்தி அடைய கர்த்தர் கிருபை செய்யும். ஒரு பிள்ளை கூட வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. நீர் நடத்துவீராக. அவர்களுக்கு நல்ல ஞானம் தாங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் இந்த ஆன்லைனில் படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அதற்கேற்ற ஞானத்தையும் கிருபைகளையும் தந்து இந்த பாடங்களை புரிந்து கொள்ளத்தக்க ஆண்டவரே கிருபை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல எல்லா வாலிப பிள்ளைகளுடைய சமூகத்தில் வைக்கிறோம். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற நன்மைகளை ஏற்ற நேரத்தில் நீர் தந்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகள் மாறட்டும். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர்தாமே அவருடைய எல்லா வாஞ்சைகளை அறிந்து அதற்கேற்றபடி நீர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நல்ல வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவருடைய ஆண்டவரே அவருடைய தகுதிக்கு ஏற்றபடி நல்ல வேலையை கர்த்தர் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். அவருடைய வாழ்விலே ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை கர்த்தர் தந்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே நல்ல குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம்.
ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு. அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே இந்த நன்மையை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் தருவீரார். ஒரு நாள் அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய், சமாதானத்தை தம்முடைய கரங்களில் ஏந்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாய் நீர் மாற்றுவீரார். உங்களுடைய பொறுப்பாதத்தில் எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல குடும்ப தலைவர்களுக்காய் ஸ்தோத்திரம், குடும்ப தலைவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளை கூட்டித்தார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. அவருடைய எல்லா வாஞ்சைகள் விருப்பங்களை ஆண்டவர் நீரே நிறைவேற்றித்தார். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் உள்ள வயதான மக்களையும் ஆண்டவர் நினைத்தருளும், பலப்படுத்தும். நல்ல ஆரோக்கியம், சுகபலனை கர்த்தர் தாரும். இந்த காலங்களில் எந்த விதமான பலவீனங்களோ பாதிப்பு எங்களுடைய மக்களை நெருங்காதபடி ஆண்டவருடைய செட்டைகளின் மறைவிலே நீர் மறைத்து கொள்ள ஜெபிக்கிறோம். சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் உடைய மக்கள் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்வீரார். இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவரே, என்னுடைய திருச்சபை குடும்பங்களில் பலவீனமாக இருக்கிற எல்லாரையும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கிட்னி பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல மூட்டு வலினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல இருதய பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் ஆண்டுடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீர்தாமே ஒவ்வொருவரையும் தொடுங்க. இந்த நேரத்தில் அருமையான பாக்கியார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கும் நல்ல சுகத்தை தாரும். இம்மட்டும் நீர் தந்த சுகத்துக்காக, விடுதலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பூரணமான சுகத்தை உடைய மக்களுக்கு தந்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அதே போல ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய திருச்சபை குடும்பங்களில் பலவீனமாக இருக்கிற எல்லாரையும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலநிலைகள் எந்த விதமான பலவீனங்களையும் பாதிப்பையும் ஏற்படுத்தாதபடி எங்களுடைய மக்களை ஆண்டவருடைய செட்டைகளிலே மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆண்டவர் நீரே வழி நடத்துவீரார். இந்த நேரத்தில் ஆண்டவரே, உடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு நல்ல ஞானம் தந்து இந்த தேசத்தை சரியான பாதையில நடத்தி செல்லத்தக்க கிருபையை நீர் அவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல திட்டங்களை ஏற்படுத்தி எங்களுடைய தேசத்துக்கு நன்மை செய்கிற திட்டங்களை அவர்கள் வகுக்கவும், அதன் மூலமாக எங்களுடைய தேசம் செழிப்பை காணவும் கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாட்களில் பொருளாதாரத்திலையும் ஆண்டவரே நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம். அதே போல இந்த கொரோனாவினாலே எங்களுடைய தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் இறங்கும், இதிலிருந்து மீண்டு வர எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தின் மக்கள் எடுக்கிற எல்லா தீர்மானங்கள், திட்டங்கள் கர்த்தருக்கு உகந்ததாகவும் மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆண்டவரே, அதே போல என்னுடைய தேசத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும் ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் தங்கி இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நீரே எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ள இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அதே போல ஆண்டவரே, என்னுடைய தேசத்தில் நடக்கிற மிஷினரி ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதி. எல்லா மிஷினரிகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் மேலும் ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த மிஷினரி ஸ்தாபனங்களையும் நீர்தாமே பொறுப்பெடுத்து நடத்தும் சுவாமி. குறிப்பாக எங்களுடைய ஐஎம்எம் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஐஎம்எம் ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஐஎம்எம் ஊழியத்தின் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, 18 மாநிலங்களில் நீர் தந்திருக்கிற இந்த பணித்தலங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பணித்தலங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும்ப்பா. எல்லா மிஷினரிகளையும் அவருடைய குடும்பங்களை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தர் நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். எல்லா தீங்குக்கும் தடைகளுக்கும் ஆண்டவரே நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். ஊழியம் செய்கிற இடங்களில் கர்த்தருடைய பாதுகாப்பு உடைய மக்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த ஐஎம்எம் ஊழியத்தை தாங்குகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய எல்லா வாஞ்சை விருப்பம் தேவைகளை சந்தியும். ஒரு நாள் குறைபட்டு போகாதபடி நடத்தும். அதே போல இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். அவர்களுக்கும் தேவையான கிருபைகளை தருவீரார். அவர்கள் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையினால் நிரப்புங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவரே உடைய மக்களோடு இருந்து நடத்தட்டும். இந்த நேரத்தில் எங்களுடைய ஈசி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் நீர் தாமே இம்மட்டும் இந்த ஈசிய ஊழியங்களை நீர் பாதுகாத்து நடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவர். நீர் தந்திருக்கிற 11 பேராயங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீரே இந்த பேராயங்களை ஆசீர்வதியும். எல்லா பேராயங்களையும் நீர் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் தேவையான கிருபைகளை தார் ஆண்டவரே. வருகிற 30ஆம் தேதி எங்களுடைய ஈசியினுடைய 12வது பேராயமாக நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டவரே அந்த பேராயத்தை கர்த்தர் நீர் ஏற்படுத்துகிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதில் இணை பேராயராக பொறுப்பேற்க இருக்கிற அருமையான என்னுடைய அருள் திரு ஒனேசிமு டேவிட் ஒனேசிமு ஐயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களையும் பலப்படுத்தும். இந்த புதிய பேராயத்தை அவர்கள் பொறுப்பெடுக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் நீரே அவர்களுக்கு நல்ல கிருபைகளை தந்து ஞானம் தந்து பலன் தந்து இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாக அவர்கள் செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீரார். இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னுடைய சென்னை பேராயத்தினுடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். சென்னை பேராயத்திலும் கர்த்தருடைய கரம் இருந்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே எல்லா ஆயர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா வட்டார இயக்குநர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அதே போல எங்களுடைய இணை பேராயருக்காய் ஸ்தோத்திரம். பேராயர் கமிஷனரிக்காய் ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் ஆண்டவருடைய கிருபை தங்கி இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்வீரார். ஆண்டவரே இந்த பேராயத்தினுடைய ஊழியங்களை நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்தி தாரும். உம்முடைய திருநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் சுவாமி. இந்த அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய பிரதம பேராயரையாவுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தாரும். கர்த்தருடைய கரம் அவர்களை தொடட்டும். பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அவர்களோடு கூட இந்த வழி நடத்துவதாக. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களுடைய தந்தை பேராயரையாவுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளை தாரும். ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. எல்லா பலவீனங்களிலும் ஆண்டவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். இந்த ஆராதனையை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபையும் கர்த்தர் இம்மட்டும் பாதுகாத்து நடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த திருச்சபையானது உமக்கு சாட்சியாய் நிற்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளை மாற்றுங்க. எல்லா குறைவுகளை மாற்றுங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். உட்கார். இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையாக நாம் சிந்திக்க இருக்கிற வேத பகுதி யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 8 வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 8 முடிய. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள்.
அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த வாசித்த வேத பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கடைசி, அதாவது சிலுவை மரணத்தை எதிர்நோக்கி நிற்கிற அந்த சூழ்நிலையில அவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஆறுதலை தரும்படியாக, சமாதானப்படுத்தும்படியாக, ஆற்றுப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இந்த பகுதிகளிலே இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். அதில் இந்த 14, 15, 16, 15 நாம் பார்க்கும் பொழுது நிறைய ஆலோசனைகளை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் இந்த 15ஆம் அதிகாரம் கொஞ்சம் விசேஷமானது. அது என்னவென்றால், கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன, அவர் என்ன என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய சீஷர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை அங்கே அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அதிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த சீஷர்களிடத்திலே அவர் சொல்லும் பொழுது ஒரு செடியை, திராட்சை செடியையும் திராட்சை கொடியையும் குறித்து அங்கே பேசுகிறார். அந்த திராட்சை செடியாக வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னை அந்த திராட்சை செடியாகவும் நம்மை திராட்சை கொடியாகவும் அங்கே அவர் பாவித்து அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த 2வது வசனத்தில் அங்கே சொல்லும் பொழுது, என்னிலே கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, என்னிலே கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதே நேரம் கனி கொடுக்கிற கொடியை அவர் என்ன செய்கிறாரா, சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆண்டவர் எப்படி நம்மை பார்க்கிறார் என்று பார்ப்போமானால், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை கடவுள் எப்படி பார்க்கிறாரா, கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் பார்க்கிறார், கனி நிறைந்த வாழ்க்கையாய் பார்க்கிறார். இயேசு நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது என்ன? இன்றைக்கு நாம் வாழ்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் அவர்களை பார்ப்பீர்களானால் அவரிடத்துல கேட்டு பாருங்க, நீங்க எவ்வளவு வருஷம் கிறிஸ்தவங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஆச்சரியமா இருக்கும், நான் 50 வருஷம் கிறிஸ்தவன், 60 வருஷம் கிறிஸ்தவங்க, எங்க பாரம்பரியமா என்னுடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, எங்க குடும்பத்துல போதகர்கள் இருந்திருக்கிறாங்க, பேராயர்கள் இருந்திருக்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லுவாங்க, இங்க சபை உருவாகிறதுக்கு நான் தான் காரணம், நான் தான் மண்ணு சுமந்தேன், நான் தான் கல் சுமந்தேன், நான் தான் அதை செய்தேன், இதை செய்தேன், எல்லாம் நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற கனி என் வாழ்க்கையில இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் அது பல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இல்லை. அது மரம் இருக்கிறது, அதனால கனி கொடுக்க முடியல. ஒரு விளையாட்டான ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு தென்னை மரமும் ஒரு ஒதிய மரமும் பக்கத்துல இருக்கிறது. அந்த தென்னை மரத்தை வளர்க்கிற அந்த எஜமானன் என்ன செய்யறான்னா, அந்த தென்னை மரத்துக்கு தேவையான அனைத்தையும், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறதுல இருந்து வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை அதற்கு தேவையான நல்ல உரங்களை போட்டு அதை அந்த மேல இருக்கிற அந்த வாடி போன அல்லது காய்ந்து போன மட்டைகள் எல்லாம் எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதை ரொம்ப பாதுகாத்து வளர்த்தான்.
அதே நேரம் அந்த பக்கத்துல இருக்க அந்த ஒதிய மரம்னு இருக்குது பாருங்க, அந்த ஒதிய மரம் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த மரத்தை அந்த எஜமானன் கவனிக்கிறதே இல்லை. அதுக்கு நீர் ஊற்றுவதும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அதுவாட்டும் வளர்கிறது. ஆனா இந்த ஒதிய மரத்துக்கு ஒரு பெரிய வேதனை என்னன்னா, அடிக்கடி இந்த தென்னை மரத்தை பார்த்து சொல்லுமா, நீ கொடுத்து வச்சவன், நம்ம எஜமானன் உனக்கு எப்போ பாரு உரம் போடுகிறான், சுத்தம் பண்றான், உன்னுடைய அந்த மட்டைகளெல்லாம் காய்ந்து போன மட்டைகளெல்லாம் அவனே சுத்தம் பண்ணி விட்டுடுறான், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம குறையில்லாம உன்னை அவன் வளர்த்து எடுக்கிறான். ஆனால் என்னையோ அவன் கவனிக்கிறதே கிடையாது. நானா பூமியில இருந்து தண்ணீர் தேடி உறிஞ்சி எனக்கு தேவையான ஆகாரத்தை நானே ஆயத்தப்படுத்தி எல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. நீ என்னுடைய இந்த நிலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ இந்த தென்னை மரம் அந்த மரத்தை பார்த்து சொல்லிச்சா, நண்பா, இதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, நீயும் மறந்தான் நானும் மறந்தான். ஆனால் இதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, நான் கனி கொடுக்கிறேன், என் எஜமானனுக்கு நான் பிரயோஜனமாய் இருக்கிறேன், நீ பிரயோஜனமற்ற ஒரு மரமாக இருக்கிறாய். ஆகவே கனி கொடுப்பதினாலே அவர் என்னை அதிகமாய் நேசிக்கிறார், கனி இல்லாததினாலே உன்னை என்ன பண்றதில்லை, கவனிப்பதில்லை. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையினுடைய ஒரு சாரம். கனி கொடுக்கிற கொடியை அவர் சுத்தம் பண்ணுகிறார், கனி கொடாத கொடியை அவர் அறுத்து போடுகிறார். அப்போ இன்னைக்கு ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். ஒரு தென்னை மரமாய் இருந்தால் கனி கொடுக்கிறோம், பிரயோஜனமானதாக இருக்கிறது. அதே நேரம் ஒதிய மரமாய் இருக்கும் பொழுது அதனால பிரயோஜனம் இல்லை. அது என்ன செய்கிறது, இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அருமையானவர்களே, நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை கர்த்தருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் இருக்கிறதா, அல்லது இடத்தை அடைத்து கொண்டு இல்ல கணக்கு காமிக்கிற கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய கணக்கு காண்பிக்கிற கிறிஸ்தவங்க. ஒருத்தரிடத்துல பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், ஐயா, ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு சபையில உண்மையாய் அந்த சபைக்கும் ஆண்டவருக்கும் பிரியமாய் இருக்கிறவர்கள் என்று பார்த்தா ஒரு 15 to 20 பேர் கூட தேர மாட்டாங்க. ஆனா மீதி பேர்லாம் யாரு அப்படின்னா, அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக வர்றவங்க இல்ல, ஆலயத்திற்கு வருகிறது எதற்காக, அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக. ஆலயத்திற்கு வருவது எதற்காக, நான் வந்துட்டேன் அப்படின்னு போதகருக்கு காண்பிப்பதற்காக இல்ல. இப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, கனி கொடுக்கிற செடி கொடி எதுவோ என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமானால் வேதத்தின் அடிப்படையில் 2 கனிகளை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுல முதலாவது கனி என்ன என்று பார்ப்பீர்களானால், மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் என்று சொல்லுகிறது. முதல் கனி என்ன, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இந்த கனி எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால், நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற கனி இல்ல. நான் ஒரு காலத்துல வாழ்ந்த வாழ்க்கை என்ன அதை பார்க்கும்போது, இப்ப நான் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறேன். அது ஆண்டவர் விரும்புகிற கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்ல. நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகனுடைய காலத்துல அந்த அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்துல போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே போனவர்கள் என்ன செய்தார்கள், அந்த பிரசங்கத்தை கேட்டாங்க. பிரசங்கத்தை கேட்டு தன்னுடைய பாவங்களை குறித்து அவர்கள் மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அங்கே நாம் பார்க்கிற அந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, பாவத்தை குறித்த ஒரு குற்ற உணர்வு வந்து, ஒரு மனஸ்தாபம் வந்து, அதை தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக திறந்து அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்று அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு நல்ல வாழ்க்கை, மனம் திரும்பின வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள்.
அதனுடைய விளைவுதான் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்தவர்கள் அவங்களை பார்த்து சொல்றாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 2ஆம் அதிகாரத்திலே பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் அவனிடத்திலே வந்து அவனை பார்த்து கேட்கிறாங்க, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்றான், ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். அதை கேட்ட ஜனங்க தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டாங்க, தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு கூட்டம் அங்கே ஏற்படுகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மாற்றப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்கிறதுல முதல் கனி எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்கள். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். அப்போ முதல்ல நான் எப்படி இருந்தேன்? இருளாய் இருந்தேன். என் இருதயம் இருள் அடைந்திருந்தது, என் வாழ்க்கை இருள் அடைந்திருந்தது, என்னுடைய பேச்சிலே இருள் இருந்தது, என்னுடைய சிந்தையில இருள் இருந்தது, என்னுடைய நடக்கையில இருள் இருந்தது, அந்தகாரமாய் இருந்தோம். இப்பொழுது நான் மாற்றப்பட்ட வாழ்வை பெற்றிருக்கிறேன். அதுதான் முக்கியம். இப்ப நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். முதல்ல நான் கோபக்காரனா இருந்தேன், இப்ப மாற்றப்பட்டு இருக்கிறேன். முதல்ல நான் பாவியா இருந்தேன், இப்ப மாற்றப்பட்டு இருக்கிறேன். முதல்ல ஆண்டவரை அறியாதவனாய் வாழ்ந்தேன், இப்பொழுது மாற்றப்பட்டு இருக்கிறேன். சொல்ல முடியுமா? ஆண்டவர் கேட்கிறாரு, கனி கொடு. முதல்ல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. 2வது ஒரு கனி இருக்கிறது. அது என்ன? கலாத்தியர் 5லே நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் கனி என்று ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறார். அந்த ஆவியின் கனியை குறித்து நாம் பார்ப்போமானால் அங்கே அவர் ஒரு பட்டியல் போடுறார். ஒரு 9 காரியங்கள் அந்த இடத்துல அவர் சொல்றார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல நாம் பார்க்கிறதுன்னு 2வது சொல்லுகிறது ஆவியின் கனி. அருமையானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுத்தேன் என்றால் அடுத்தது என் வாழ்க்கையில நடக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆவியின் கனி வர வேண்டும். அந்த ஆவியின் கனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் ரொம்ப அருமையா சொல்லுகிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த காரியங்கள் ஆவியின் கனியாய் என் வாழ்விலே வந்தால்தான் அதனாலே கடவுள் மகிமை கொள்வார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனம் திரும்புதலோடு மறந்து போவது அல்ல, அதே நிலையிலே நின்று போவது அல்ல. அடுத்த ஒரு படி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஆவியின் கனி கொடுக்கிறவர்கள். அப்ப அவருடைய வாழ்க்கை இப்ப பாருங்க, முதல்ல பாவத்துல கிடந்தவங்க மனம் திரும்பி அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுத்து கர்த்தரை அறிந்து கொண்டார்கள். அடுத்தது ஆவியின் கனி அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த ஆவியின் கனியில பாருங்க என்னெல்லாம் இருக்குது? அன்பு இருக்குது. என்ன இருக்கு? அன்பு இருக்குது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, நீடிய பொறுமை இருக்கிறது, தயவு இருக்கிறது, நற்குணம் இருக்கிறது, இல்ல நற்குணம் இருக்கிறது, விசுவாசம் இருக்குது, சாந்தம் இருக்குது, இச்சையடக்கம் இருக்கிறது. இதெல்லாம் இருந்தாதான் நீங்களும் நானும் ஆவியின் கனி கொடுக்கிறவர்கள். அப்ப கிறிஸ்தவங்கன்றவங்க சாதாரணமான ஆட்கள் இல்ல. கிறிஸ்தவங்க மனம் திரும்பினவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று பெயர் மாத்திரம் சொல்லிட்டு இருந்தா போதாது. அந்த ஆவியின் கனி என் வாழ்வில வரணும். அன்பு வேணும், தயவு வேணும், சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், நீடிய பொறுமை வேணும். இருக்குதா? நம்மை குறித்து மற்றவர்கள் எப்படி சாட்சி சொல்றாங்க? ஆண்டவர் பார்ப்பது ஒரு பக்கம், அவருடைய பார்வை வேற. நம்மை பார்க்கிறவர்கள் என்ன எப்படி பார்க்கிறார்?
இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? என்னை பார்க்கிறவர்கள் உண்மையிலே என்னிடத்துல இந்த அன்பை பார்க்கிறார்களா, சந்தோஷத்தை பார்க்கிறாங்களா, சமாதானத்தை பார்க்கிறாங்களா, நீடிய பொறுமையை பார்க்கிறாங்களா? இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னா நான் என்ன இல்லை, ஆவியின் கனி கொடுக்கல, கனி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்லும்போது, சாட்சி சொல்லும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு ஊழியக்காரர், பெரிய ஒரு ஊழியக்காரர், அவர் வீட்டில் ஒரு கார் டிரைவர். அந்த கார் டிரைவர் சொன்ன சாட்சி என்ன தெரியுங்களா? அவர் சொன்னார், ஐயா அந்த ஐயா ஊழியக்காரர் தான் ரொம்ப நல்லவர். அந்த வீட்டில் அந்த அம்மா இருக்கிறாங்க பாருங்க ஐயா, அவங்களுக்கு அவ்வளவு பயங்கரமா கோபம் வருது. அவங்க பேச ஆரம்பிச்சாலே அப்படியே எல்லாரும் நடுக்குவாங்க, அவ்வளவு கோபம் வருது. எப்படித்தான் அவங்க போய் பிரசங்கம் பண்றாங்களோ தெரியலையா? அப்ப அந்த உலக பிரகாரமான மனிதன் ஒரு ஊழியக்காரருடைய மனைவியை எப்படி பார்க்கிறார்? இன்னொருத்தர் சொன்னாரு, ஐயா அல்லேலூயா ஆமென் எல்லாம் நல்லாதாயா வருது, ஆனா அதே நேரம் கோபம் வந்துச்சுன்னா அந்த ஐயா பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, காது கொடுத்து கேட்க முடியல, அவ்வளோ கேவலமா பேசுறாரு, பயங்கர கோபப்படுறாரு. எப்படித்தான் இவங்கெல்லாம் கோயில்ல போய் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஒரு மனிதனே நம்மை பார்த்து நம்மை குறித்து இப்படி ஒரு சாட்சி கொடுப்பானால், கடவுள் நம்மை பார்க்கிறாரு, அவர் என்னை குறித்து என்ன நினைப்பார்? என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? என்னுடைய குணாதிசயம் முதல்ல என்னுடைய வாழ்க்கை மாறணும். வாழ்க்கை மாறுதுதான் அந்த மன திரும்பலுக்கு ஏற்ற கனி. ரெண்டாவது என்னுடைய குணாதிசயங்கள் மாறணும். குணாதிசயங்கள் மாறுவதுதான் ஆவியின் கனி. அப்போ இந்த ஆவியின் கனி வெளிப்படணும். நம்மை பார்க்கிறவர்கள் ஆவியின் கனியை நம்மிடத்துல காண வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நம்மை பார்க்கிறவர்கள் ஆவியின் கனியை நம்மிலே பார்க்க வேண்டும். எப்படி அது விளங்கும்? எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அவை என்கிட்ட கனி இருக்குது, ஆவியின் கனி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோமானால் அந்த ஆவியின் கனி வெளிப்படுகிறது. இல்ல ஒரு மரத்துல காய் காய்த்தால் அது பழுத்து நின்றால் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆலயத்துக்கு முன்னால ஒரு மரம் இருக்கிறது. அது பாத்தீங்கன்னா நாங்க இங்கே தான் இருக்கிறோம், எங்களுக்கு அந்த மரத்துல இருக்கிற கனி தெரியல. ஆனா ஒரு நாள் பார்க்கிறேன், திடீர்னு காலையில ஒரு 6 மணிக்கு ஒருத்தர் அது மேல ஏறி பழம் பறிக்கிறார். நாவல் பழம் பறித்து கொண்டு இருக்கிறார். எனக்கு அப்பதான் ஆச்சரியமா பார்க்கிறேன், ஓ இந்த மரத்துல நாவல் பழம் பழுத்து இருக்கிறது. எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு தெரியுது அந்த மரத்துல நாவல் பழம் பழுத்து இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ. நம்மை பார்க்கிற மற்றவர்கள் நம்மிடத்துல இருக்கிற இந்த நற்கனிகளை, ஆவியின் கனிகளை, அது எப்படி வெளிப்படுகிறதா பாருங்க, நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் வெளிப்படுகிறது. அப்ப அவங்க நம்மளை பார்க்கிறாங்க. பார்க்கும்போது நம்முடைய நற்குணம் நம்மிடத்தில் இருக்கிற நீதி, நம்மிடத்தில் இருக்கிற உண்மை, இதை கொண்டுதான் நம்மளை அவங்க கணக்கு பண்றாங்க. எப்படி பார்க்கறாங்க? இவர்கள் கிறிஸ்தவர்கள், கனி கொடுத்த வாழ்க்கை. அப்ப இந்த இடத்துல சொல்லுகிறது, என்னுடைய குணம் என்னை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறது. அது என்ன? இங்க சொல்ற நற்குணம். என்னுடைய குணம் எப்படி இருக்கணும்? நற்குணமா இருக்கணும், நல்ல குணமா இருக்கணும். நல்ல குணமா இருந்தாதான் மற்றவர்கள் என்னை பார்க்கும்போது இவரிடத்துல ஆவியின் கனியை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே சொல்லும்போது சொல்றாரு, என் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பூரண சர்க்குணராய் இருங்கள். அப்ப அவரு சொல்றாரு, அவரை போல மாறுங்க. அல்லேலூயா. யாரை போல மாறணும்? எங்க அப்பா போல மாறக்கூடாது.
எங்க அப்பா எப்படி இருந்தாரு அதே மாதிரி அப்படிதான். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக என்ன சொல்றாங்கன்னா, அப்பாவுடைய கேரக்டர், அம்மாவுடைய கேரக்டர் இதெல்லாம் பிள்ளைகளை பாதிக்குது. நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படித்தான் உங்க பிள்ளை பேசும், நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அப்படித்தான் உங்க பிள்ளை நடக்கும். இதுதான் உலகம். உலக பாரம்பரியத்தின்படி வாழ்கிறவர்கள், அப்பா எப்படி நடந்தாரு, அம்மா எப்படி நடந்தாங்க, நான் எப்படி நடக்கிறேன், இப்படித்தான். ஆனா நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்முடைய நற்குணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிதா பூரண சகுனராக இருக்கிறது போல அவரை போல நான் இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு நாளின் ஜெபமும் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற கனி. என்னுடைய குணத்தில் அது வெளிப்படுகிறது. இரண்டாவது, என்னுடைய செயல்களிலே வெளிப்படுகிறது. என்னுடைய வாழ்விலே என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கணும்? நீதி உள்ளதாகவும் உண்மை உள்ளதாகவும் இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் நீதி உள்ளவர்களாய் வாழுகிறோமா? நீதி உள்ளவர்களாய் வாழுகிறோமா? கொஞ்ச காலத்துக்கு முன்னால நம்முடைய தமிழகத்தினுடைய சிஎம், அவருடைய கேஸ் குன்கா அப்படின்ற ஒரு ஜட்ஜிட்ட போச்சு. அவருடைய தீர்ப்பு கேட்ட பொழுது ஜனங்கள்லாம் அப்படியே அதிர்ந்து போனார்கள். ஏன் தெரியுமா? அவ்வளவு வல்லமை படைத்த ஒரு சிஎம்க்கு அவர் தண்டனை வழங்குகிறார். அவர்கிட்ட போய் பேச போனாங்க. அவர்கிட்ட போய் நம்மளுக்கு அதுவும் பேராயர் ஒருத்தர் சமரசம் பேச போனாங்க. அப்போ அந்த ஜட்ஜி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க பேராயர், உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாருங்க. நீதி. எத்தனையோ ஜட்ஜஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நடுவில் ஒருத்தர், அதுவும் ஒரு கிறிஸ்தவர், அவர் நீதியாய் தீர்ப்பு சொல்லுகிறார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போகுது. தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் அடிச்சு சொல்றாங்க, இல்ல அந்த ஜட்ஜி என்ன தீர்ப்பு எழுதினாரோ அந்த தீர்ப்பு பல நேரங்களில் உச்ச நீதிமன்றத்தினாலே அது அப்படியே நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதனால இந்த கேஸும் அப்படித்தான் இருக்கும்னாங்க. அப்படியே தான் இருந்தது. எதுக்கு சொல்றேன்? நீதி. கிறிஸ்தவங்க அப்படின்னா எப்படியும் வாழ்ந்துடலாம், கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலான்றது இல்லை. நீதி உள்ள வாழ்க்கை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, உண்மை உள்ள வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மை. அதனாலதான் நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன், அந்த வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துறார். எப்படி பயன்படுத்துற? கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன். ஒரு பணம் கொடுத்தாரா, அந்த ஒரு பணத்துல நீ உண்மையா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் பல நேரங்களில் நம்ம கிட்ட டெஸ்ட் பண்றதுக்குன்னு நிறைய காரியங்கள், பொறுப்புகளை கொடுக்கிறாரு. அதுல நிறைய பேர் உண்மை இல்லாமல் போகிறதுனால அதுக்கு மேல அவங்களால போக முடியுது. ஏன் தெரியுங்களா? வேதம் சொல்றது மத்தேயு 25:29 உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். இல்ல, உண்மையா இருந்தியா ஆண்டவர் இன்னும் உன்னை ஆசீர்வதிப்பார். உண்மை நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போகுமானால் நமக்கு இருக்கிறது கூட எடுத்துக்கொள்ளப்படும். இல்ல, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நன்மைகள் கூட எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு மறந்துடக்கூடாது. ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன? என்னுடைய செயல்கள், என்னுடைய குணங்கள் அவருக்கு ஏற்ற கனி கொடுக்கிற வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது. இப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு. அந்த 15ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்துல அவர் சொல்றாரு, கொடி, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுவார். அப்போ நான் உண்மையாக, நான் நீதியாக, ஆண்டவருக்கு ஏற்ற நல்ல குணம் கொண்டவனாக, ஆவியின் கனி கொடுக்கிறவனாக இருந்தால் ஆண்டவர் என்ன பண்றாரா? என்னை இன்னும் அவர் சுத்தம் பண்ணுகிறார். இன்னும் அவர் என்னை சுத்தம் பண்ணுகிறார். இன்னும் அவர் எனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இன்னும் எனக்கு தேவையான கிருபைகளை கொடுக்கிறார். இன்னும் நன்மைகளை கொடுக்கிறார். இன்னும் மேன்மைகளை கொடுக்கிறார். எனக்கு என்ன தேவையோ, நான் கனி கொடுப்பதற்கு எதெல்லாம் எனக்கு தேவையோ அத்தனையும் அவர் கொடுக்கிறதுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவர் விரும்புகிற கனியை நாம் கொடுத்து விட்டால் அவர் நம்மை இன்னும் 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 சுத்தப்படுத்தி
நம்மை அவருக்கு உகந்த கனி கொடுக்கிறவர்களாய் நம்மை அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அவர் சுத்தம் பண்ணுகிறார். எப்படி சுத்தம் பண்ணப்படுகிறோம்? அடுத்த வசனம் சொல்லுது, 3வது வசனத்துல, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்ப நம்ம சுத்தமாகிறவர்கள் எதுல சுத்தமாகிறோம், எதனால சுத்தமாகிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வசனத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அவருடைய வார்த்தை, அவருடைய உபதேசம் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இயேசு தொடர்ந்து சொல்லும் பொழுது சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். 7வது வசனத்துல சொல்றாரு, என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அவ என்னை சுத்திகரிக்கிற அந்த வார்த்தை என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். என்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கணும், என்னை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும். அந்த வசனம் என்னை பரிசுத்தமாக்க நான் ஆண்டவருக்கு உகந்த கனி கொடுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, அவர் விரும்புகிற கனி கொடுக்காம நம்ம இருந்தோம்னா, நான் முதல்ல சொன்ன பாருங்க, இந்த ஒதிய மரம் போல கண்டுகொள்ளப்படாமலே நாம் போய்விடுவோம். ஆனா பலன் தருகிற மரத்தை ஒரு நாள் எஜமானன் விடவே மாட்டான். அவன் அதை இன்னும் கொத்தி எருபோட்டு அதை ஆசீர்வாதமாய் வைத்து இன்னும் 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 கனி கொடுக்கும்படி. அந்த 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதுக்காக? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்கு தெரிந்தெடுத்தார்? வார வாரம் கோயிலுக்கு வந்து அல்லேலூயா ஆமென் பாட்டெல்லாம் பாடிட்டு சந்தோஷமா போறதுக்கா? இல்லை, இன்னொரு படி மேல. எதற்கு தெரிந்தெடுத்தாரா? கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி நான் வாழ்ந்தாதான் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுங்க. நீங்க சும்மா மொட்டையா நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே, எதை கேட்டாலும் தருவேன், என்னத்தை தருவாரு? உன் வாழ்க்கை மாறலையே, நீ ஆண்டவருக்கு கனி கொடுக்கலையே, அவருக்கு பிரயோஜனமா இல்லையே. பிரயோஜனம் இல்லாத ஒரு மரத்துக்கு அவர் ஏன் செய்யணும்? என்னைக்காவது கேட்டு பார்த்துருக்கிறீங்களா? அவருக்கு நான் பிரயோஜனமே கிடையாது, அவர் விரும்புகிற கனி கூட கொடுக்கிறது கிடையாது, அப்புறம் அவர் ஏன் என்ன ஆசீர்வதிக்கணும்? ஏதாவது கட்டாயம் இருக்கிறார்? இல்லை. அவர் என்னை தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, கனி கொடுக்கும்படி என்னை சுத்திகரியுமாப்பா. என்கிட்ட இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு மாற்றப்படவும், நீர் விரும்புகிற அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற முதல் அந்த கனியை நாங்கள் கொடுக்கிறவர்களாக, 2வது ஆவியின் கனியை கொடுக்கிறவர்களாக, அதுவும் எல்லாருக்கும் தெரியத்தக்கதாக நற்கிரியைகளினாலும் நற்குணத்தினாலும் நீதினாலும் உண்மையினாலும் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆவியின் கனி என் வாழ்க்கையில இருக்கத்தக்கதாக நீர் என்னை நடத்து. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்கப்பா, நீங்க என்ன சுத்திகரிங்கப்பா, உமக்காக நான் கனி கொடுக்கணும். ஒரு பெரியவர் ஒருத்தர் எப்பொழுதுமே உட்கார்ந்து வேதம் வாசிக்கிட்டே இருப்பார். அப்போ அவர் வேதம் வாசித்து கொண்டிருக்கும் போது அந்த வழியா போகிற ஒரு வாலிப தம்பி அவரை பாப்பா, அவர் பைபிள் படிச்சுட்டு இருப்பார். டெய்லி அவன் இவரையே பார்த்துட்டு போவான். டெய்லியும் இவரை பார்க்கும் போதெல்லாம் பைபிள் படிச்சுட்டு இருப்பார். அப்போ இந்த பையனுக்கு ஒரு சின்ன ஆசை, அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு அவரிடத்துல வந்து அவரை பார்த்து கேட்டார், தாத்தா, நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? பைபிள் படிச்சுட்டே இருக்கிறீங்க. இந்த பைபிளை இவ்வளவு நாள் படிக்கிறிய, இதனால உனக்கு என்ன பிரயோஜனம்?
இதை என்னைக்காவது நீ மனப்பாடம் பண்ணியிருக்கிறியா? என்னைக்காவது இது போதும் அப்படின்னு உனக்கு தோணி இருக்குதா? நீ பாட்டு படிச்சுட்டு இருக்கிறியா தாத்தா, இதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே, தம்பி நான் ஒன்று சொல்றேன், நீ செய்வியா? செய்வேன் தாத்தா. சரி, அங்க பாருங்க ஒரு கூடை இருக்கு, மூங்கில் கூடை இருக்குது. அந்த மூங்கில் கூடைய அதில் இருக்கிற அந்த கரியெல்லாம் தட்டிட்டு நீ அந்த மூங்கில் கூடைய எடுத்துட்டு வா. அவன் என்ன பண்ணான்னா, அந்த மூங்கில் கூடையில் இருந்த கரியை தட்டிட்டு அந்த கூடையை எடுத்து பார்த்தா அவ்வளவு அழுக்கா இருக்கு. அதை கொண்டு வந்து இந்த தாத்தா கிட்ட கொடுத்தான். தாத்தா அதை கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ தாத்தா என்ன பண்ணாரு, பையனை பார்த்து சொன்னாரு, ஒரு குடம் தண்ணி அதில் ஊற்றுப்பாங்க. இவன் போனா ஒரு குடம் தண்ணீர் கொண்டு வந்து அந்த கூடையில ஊற்றினான். ஊற்றிட்ட பிறகு பார்த்தா அது மூங்கில் கூட, அந்த தண்ணீர் அதில் நிற்கலை, அப்படியே கீழே வடிஞ்சு போயிடுச்சு. இவன் திரும்பவும் தாத்தா சொன்னாரு, அடுத்தது ஒரு குடம் கொண்டு வந்து அதில் ஊற்று. இவன் திரும்பவும் ஊற்றினான். மூன்றாவது முறையும் சொன்னாரு, தம்பி இன்னொரு குடம் தண்ணி கொண்டு வந்து அதில் ஊற்றுனார். இப்போ இந்த பையனுக்கு கோவம் வந்துச்சு. தாத்தா நீ என்ன என்னை கிண்டல் பண்றியா? மூங்கில் கூடையில தண்ணி நிற்காத. முதல் குடம் தண்ணி ஊற்ற சொன்ன ஊத்துனேன், சரி எதுக்கோ சொல்றேன்னு நினைச்சு ஊற்றினேன், தண்ணி நிக்கல, அது வடிஞ்சு போச்சு. ரெண்டாவது குடமும் ஊற்ற சொன்னேன், சரி எதுக்கோ சொல்றேன்னு பார்த்தேன், திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றுன்றிய, என்ன விஷயம்னு. இப்ப தாத்தா கேட்டாரா, தம்பி அந்த மூங்கில் கூடையில தண்ணி நிக்கிறதா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது. நீ அந்த கூடையில தண்ணீர் ஊற்றின பாரு, இப்ப அந்த தண்ணீர் ஊற்றினதுனால அந்த கூடை என்ன இருக்கிறது, சுத்தமாகி. இதுதான் வேத வசனம். இது நான் படிக்கிறதுனால நிரம்பி போச்சுன்னு சொல்லவே முடியாது. ஆனா அது என் வாழ்க்கையை சுத்தம் பண்ணி இருக்கிறது. இதுதான் வேத வசனம் செய்கிற காரியம். இன்னைக்கு அந்த சுத்தம், வேத வசனம் என்னை சுத்திகரிக்குமானால் நான் கர்த்தருக்கு உகந்த கனி கொடுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய வேத வசனத்தின்படி என்னை சுத்திகரித்து என்னை நடத்தும், உமக்கு உகந்த கனி கொடுக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். எனக்கு ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கனி கொடுக்கிற கொடியாக நாம் இருக்க வேண்டும். அந்த கனி கொடுக்கிற கொடியைத்தான் அவர் அதிகமாய் விரும்புகிறார், அதை அதிகமாய் சுத்தம் பண்ணுகிறார், அது இன்னும் கனி கொடுக்கத்தக்கதாக அதை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் தியானித்தது போல 2 கனிகள் நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் இருக்கணும். முதல் கனி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இந்த கனியே நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்ல. மனம் திரும்புதல் இல்ல, பாவ மன்னிப்பு இல்ல. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்ற அந்த வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையா இருக்க முடியும். அடிப்படையே இல்லாத நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. இந்த நேரத்தில் கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். உண்மையிலேயே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா? நான் மனம் திரும்பி இருக்கிறேனா? மனம் திரும்புதல் அப்படின்னா நான் போய்கொண்டிருக்கிற பாதை சரியில்லை. அதை தெரிந்த பொழுது நான் முழு மனதோடு திரும்பி நான் எங்கே புறப்பட்டேனோ அதே இடத்திற்கு வருகிறேன். அதுதான் ஆண்டவரை விட்டு தூரம் போன என்னுடைய வாழ்க்கை திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிறது. அதுதான் மனம் திரும்புதல். எனக்கு கர்த்தர் உங்களிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார், என்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்வு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு நிலையில அவரை விட்டு தூரம் போய் இருக்குமானால் இன்றைக்கு மனம் திரும்புவோம். இளைய குமாரனை போல ஆண்டுடைய சமூகத்தில் திரும்பி ஓடி வருவோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன் அப்பா, என்னை மன்னியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திற்கு ஓடி வருவோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். 2வது வேதம் சொல்லுகிறது, ஆவியின் கனி கொடுக்கணும். அந்த ஆவியின் கனி வேதம் சொல்லுகிறது போல அது வெளிப்பட வேண்டும்.
எப்படி வெளிப்படும்? அது நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் வெளிப்பட வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள், நம்முடைய கிரியைகளை பார்க்கிறவர்கள், நம்முடைய குணத்தை பார்க்கிறவர்கள், நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இவங்க கிறிஸ்தவங்க. இன்னைக்கு அப்படி சொல்றாங்களா? இல்லை இவங்களும் கிறிஸ்தவங்களா அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறதா? நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பார்க்கிறார்களா? ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது சொல்லுவாரா, நீ எனக்கு உகந்த கனி கொடுத்திருக்கிறாய்? இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் விரும்புகிற அந்த நற்கனி நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் அது வெளிப்படட்டோப்பா. என்னை பார்க்கிறவர்கள் உம்முடைய அந்த ரட்சிப்பை பார்க்கட்டும், உம்முடைய மாற்றுகிற அந்த தன்மையை பார்க்கட்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாய் சாட்சியாய் வாழட்டும். பெயர் கிறிஸ்தவர்களாய் அல்ல, உண்மையான கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்க கிருபை செய்யும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரு சுவாமி. வரும் காலங்களிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நாங்கள் கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். அதே போல ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், எங்களுடைய குணத்தில் ஒரு மாற்றம், எங்களுடைய கிரியைகளில் ஒரு மாற்றம், சாட்சி உள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களுடைய கிரியைகள் உம்மை வேதனைப்படுத்துகிற கிரியைகளாய் இல்லாதபடி எங்களுடைய கிரியைகள் உம்மை மகிமைப்படுத்துகிற கிரியைகளாய் இருக்கட்டும்ப்பா. நீர் பிரியப்படுகிற கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வரும் காலங்களில் உமக்கேற்ற கனி கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் இவர்கள் தகுதியானவர்களாய் மாறிப்போக கர்த்தர் கிருபை செய்யும். இப்பொழுதும் இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். அவர் ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் கூட்டித்தார். கடந்து வந்த ஆண்டுகளிலே இவர்களுக்கு நல்லவராகவே இருந்து நடத்தின அந்த உன்னதமான ஆண்டவர் தொடர்ந்து இவர்கள் காண இருக்கிற புதிய வருஷத்தை ஆசீர்வதியும். அதே போல இந்த வாரத்தில் உம்முடைய மக்கள் கையிட்டு செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் தொழில்கள், வியாபாரங்கள், முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உம்முடைய அற்புதமான நடத்துதலை காணட்டும். அதே போல இவர்கள் மேற்கொள்ள இருக்கிற பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். சத்துரு எந்த விதத்திலும் எந்த தீங்கையும் கொண்டு வராதபடி உம்முடைய செட்டைகளிலே இவர்களை மறைத்து கொள்ளும். தொடர்ந்து உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. எங்களோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லாரையும் திரும்ப உங்களுடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. Amen.
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போகப்படுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.